இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத்தர்ன் ரயில்வேல என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட் அண்ட் டைம் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 25/9/2025 5:00 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான கிளிக் ஹியர் ஃபார் வியூ நோட்டிஃபிகேஷன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 25/8/2025, டேட் அண்ட் டைம் ஆஃப் க்ளோசிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25/9/2025 கொடுத்துருக்காங்க. இது ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஹோல் ஸ்டேட் ஆஃப் கேரளா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ரெஸ்பெக்ட் ஷுட் பி ஆன்லைன் டில் க்ளோசிங் டேட் எஃபிஷியல் வெப்சைட் பார்த்துக்கணும். நியூஸ் அண்ட் அப்டேட் பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸோட கேட்டகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸோட கேட்டகிரி பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் பேக் அண்ட் ஒர்க்ஸ் பெரம்பூர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக ITI பிடிச்சவங்களுக்கு தனியான ஒர்க்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் கேரேஜ் அண்ட் பேக் அண்ட் ஒர்க்ஸ் பெரம்பூரில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்ஸ் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போடனூர், கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர், மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸுக்கான கேட்டகிரியில் வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே. இதோட ஜாப்ஸ் ஆனால் அது வந்து என்ன ஒர்க்கு, அதோட என்ன நேச்சர், என்ன வந்து எந்த இடத்துல ஒர்க், என்ன பிளேஸில் ஒர்க்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா 8, வெல்டர் பார்த்தீங்கன்னா 8, பெயிண்டர் பார்த்தீங்கன்னா 8, பெரம்பூரில் 24 இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 60, எல்லா கேட்டகரிஸையும் சேர்ந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்ஸ் போடனூர், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் 10 கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி, பேத்தாலஜி அண்ட் கார்டியாலஜி எல்லா கேட்டகரிஸையும் சேர்த்து டோட்டல் வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 20. அடுத்தது நெக்ஸ்ட் ITI கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேரேஜ் அண்ட் வேகர் ஒர்க்ஸ் வந்து பெரம்பூர் கொடுத்துருக்காங்க. சென்னை டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக. அதே மாதிரி பெரம்பூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் பெரம்பூர்னு கொடுத்துருக்காங்க, சென்னை டிவிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ஸ் பொன்மலை கொடுத்துருக்காங்க. லோகோ ஒர்க்ஸ் வந்து பெரம்பூர் கொடுத்துருக்காங்க. மதுரை டிவிஷன்ஸ். ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பூர் கொடுத்துருக்காங்க. பாலக்காடு டிவிஷன், சேலம் டிவிஷன். சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஒர்க்ஸாக பார்த்தீங்கன்னா போடனூர், கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸ், திருவனந்தபுரம் டிவிஷன் சொல்லி இத்தனை டிவிஷன்ஸில் வந்து நமக்கு கேட்டகிரி வைஸ் வந்து நமக்கு வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ITI முடித்தவங்களுக்கு. ITI முடித்தவங்களுக்கு அவங்க வந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ITIன்னு சொல்லி இத்தனை ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேகன்சி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேகன்சி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போஸ்ட் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். என்னென்ன ட்ரேடுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெல்டர், கார்பெண்டர், கோப்பா, டீசல் மெக்கானிக்குன்னு இதில் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு கீழே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸோட கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த 3 ஒர்க்குக்கும் அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ், அதே மாதிரி 50% மார்க் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். 10th + சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இன் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் வித் மினிமம் 50% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் அண்டர் +2 சிஸ்டம் எஜுகேஷன்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் முடிச்சிருக்கணும். இப்போ ITI பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ITI கோர்ஸ் வித் ரெவலண்ட் டேர் கவர்மெண்ட் ITN ஷுட் போஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ITI கோர்ஸ் முடிச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு அதே மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்டேட் கவுன்சில் ஒகேஷனல் ட்ரைனிங் இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் அவங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ட்ரைனிங் அவங்க எடுத்திருக்கணும். எலக்ட்ரீஷியன்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ITIயில் ஃபிட்டர் மெக்கானிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரீஷியன்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஷுட் பி பாஸ்ட் 10th கிளாஸ் அண்ட் 12th +2. தென் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலுக்கும் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஜாப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஜாப்புக்கு கீழே நீங்கள் சர்டிஃபிகேட் முடித்து அதுக்கான ஒகேஷ்னல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும்.
பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 year 3 month கொடுத்துருக்காங்க வெல்டருக்கு. ஃபிட்டர் அண்ட் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year 3 month. இதே இது XITI கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கேட்டகரி ஸ்டைஃபன் XITI பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் வந்து ஷெட்யூல் 1 ஆஃப் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் 1990 ஷெட்யூல் 1ல் வந்து அதுக்கான ட்ரைனிங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாங்கன்னா 6000, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாங்க 7000, XITIக்கு 7000. இப்போ செகண்ட் இயர் ஆஃப் நம்ம அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 10th ஸ்டாண்டர்டில் 6000, ஃப்ரெஷர்ஸ்க்கு 12th ஸ்டாண்டர்டில் 7000, XITI வந்து 7000. டூரிங் த செகண்ட் இயர் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஷால் பி இன்க்ரீஸ் 10% ஆஃப் ப்ரிஸ்கிரைப்ட் மினிமம் ஸ்டைஃபன் அமௌண்ட் ஃபர்தர் 15% ஆஃப் ஸ்டைஃபன் அமௌண்ட் டூரிங் த தேர்ட் இயர். செகண்ட் இயர் போனீங்கன்னா 10%, அதே தேர்ட் இயர் போனீங்கன்னா 15% வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் ஏற்றுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 24 years ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் XITI MLT எக்ஸ்பர்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. அதே இது இப்போ வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி SC ST PWO BD உமன் கேண்டிடேட்ஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸை நல்ல ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூனிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ஸ், கோல்டன் ராக், பெரம்பூரா இல்லை சிக்னல் அல்லது டெலகாம் இந்த 3ல் நீங்கள் எந்த யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சிக்னல் அண்ட் டெலகாம் ஒர்க் ஷாப் போடணும்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செலக்ட் அப்ளைங்கஸ் நீங்கள் ஃப்ரெஷராக ஐடியான்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஐடியா இருந்தீங்கன்னா ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரெஷராக இருந்தேன்னா ஃப்ரெஷரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் அப்புறம் எந்த டிவிஷனுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த டிவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்கள் இப்போ ஐடிஐ செலக்ட் பண்ணீங்க, கீழே செலக்ட் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் கொடுக்குறேன். அதனால் எனக்கு டிவிஷனுக்கு கீழே ஒன்று தான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ட்ரெயில் நீங்கன்னா அதுதான் நம்ம வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நமக்கு அந்த என்னென்ன யூனிட்டில் இருக்குங்கிறது எல்லாமே நமக்கு கேட்டுரும். ஃபஸ்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டவன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு வியூ ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாருமே இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க எலிஜிபிளே கிடையாது. ஒன்லி ஐடிஐ 10th 12th முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். Candidates with higher qualifications, diploma, degree are not eligible to apply. இப்போ நீங்கள் டிப்ளமோ டிகிரிலாம் முடிச்சிங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணவே முடியாது. அப்ளை பண்ணால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் கிளிக் வேகன்சி ஃபார் லிஸ்ட் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், யூ ஹாவ் செலக்டட்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிவிஷன்ஸ் ஃப்ரெஷர் இது ஓகே நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே இதில் வந்து நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதில் ஸ்டெப்ஸ் டு அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இதில் இருக்கும். நம்ம எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம், நம்ம எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரீட் டிக்ளரேஷன்ஸ், ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்டு, நம்மளுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அண்ட் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு
வரும். அதான் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன்ஸ். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடாது. மேக் பேமெண்ட் த்ரூ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங். நெக்ஸ்ட் பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதில் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி மெயில் ஐடிக்கும் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இஸ் மேண்டட்டரின்னு கொடுத்துருக்காங்க. யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப கொடுத்து தான் ஆகணும். இதில் கேட்டிருக்காங்க ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எஸ் ஐ ஹாவ் அபோல் டீட்டெயில்ஸ் ஐ ரெடி டு ப்ரொசீடிங் த ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ்னு ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டைம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் மெபோ த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எல்லா காலம்ஸுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய கேட்டகரி வந்து நம்ம எல்லாமே ஃபில்அப் பண்ணியிருக்கணும். எல்லாமே தெளிவாக நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 100 rupees, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் டு ஃபில் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்த உடனே நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறோம், எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்டர் ஃபுல் நேம், நம்மளுடைய ஃபுல் நேமை அதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் நேஷ்னாலிட்டி, நம்மளுடைய நேஷ்னாலிட்டி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்டர் ரீஜியன் கேட்டிருக்காங்க. நம்முடைய ரிலீஜன் என்டர் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் செக்ஸ், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் எழுதிக்கணும். மொபைல் நம்பர் வந்து to submit the application form one time password will be sent to this mobile numberனு கொடுத்துருக்காங்க. அதனால் மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் வில் பி சென்ட் த அபோவ் மென்ஷன் இமெயில் அட்ரஸ். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அண்ட் உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மென்ஷன் இமெயில் அட்ரஸ் தான் சென்ட் ஆகும். அதனால் நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். கிளிக் ஹியர் டு சப்மிட் த பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் த அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ், நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணி எழுதிக்கணும். இந்த அபோவ் ஃபீல்டு அண்ட் ஆர் நாட் அலௌடு, இந்த நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஆண்டுங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. செலக்ட் ஸ்டேட், நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பின்கோடு எதுவோ அதை நம்ம எழுதிக்கணும். யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர், அப்படி இல்லைன்னா ஆதார் நம்பர், நம்மளுடைய ஆதார் நம்பர் எதுவோ அதை நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, பிளர்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இங்க் மார்க்லாம் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட், அது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். கலர்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கணும். 2 months ஓல்டராக இருக்கணும் அது. அதே மாதிரி இன் ஷார்ப் ஃபோக்கஸ் அண்ட் கிளியர் அண்ட் குட் குவாலிட்டியில் இருக்கணும்.
ஃபைல் சைஸ் must be less than 75 kbக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ண முடியும். 2 ஐஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, ஐஸ் அண்ட் இயர்ஸ் வந்து கிளியராக விசிபிள் ஆகணும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா while capturing the photo unnecessary cap and black colored glasses should not be used in any way. You should not try to hide your identity. நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டி மறைக்கிற மாதிரி எந்த ஒரு கிளாஸோ இல்லை கலர்டு கிளாஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோ அப்லோட் ஆகும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் முடிச்சிங்களோ அதை எழுதிக்கணும். ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ அது. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் எக்ஸாம் எந்த இயரில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிங்களோ அதை நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் ரோல் நம்பர். நீங்கள் இப்போ உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க 12th குவாலிஃபிகேஷன்ஸில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை 10th 12th during 2019 2020 shall submit the mock statements from school as per the instructions by the Department of Education. 2019 2020 வந்து முடிச்சவங்க வந்து அதுக்கான டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸில் கொடுத்துக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து அதில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி கிளாஸ் 10னா ஹவு டு கால்குலேட் சிஜிபிஏன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி நீங்கள் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் கேரளா கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி எஸ்எஸ்எல்சி மார்க் இஷ்யூ பண்ணுவாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அல்லது கிரேடு நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைனல் பர்சன்டேஜ் எதுவோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டடீடு குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதோட இன்ஸ்டியூஷன்ஸ் நம்பர் என்ன, உங்களுடைய டிசி நம்பர் என்ன, உங்களுடைய இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். இப்போ 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கனால நீங்கள் 10th and 12th தானே. இப்போ நான் ஃப்ரெஷருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணனால எனக்கு 10th and 12th மட்டும்தான் வரும். இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ஐடிஏயாக இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கணும். உங்களுடைய டிசி நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த இயரை நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சியில் கிளாஸ் 10th முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சிஜிபிஏ கால்குலேட் பண்ணாதங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கிரேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு தென் வந்து 9.5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் இதில் வந்து சிஜிபிஏன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ பர்சன்டேஜ் இப்போ ஸ்டேட் போட்டுக்கலாம், பர்சன்டேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிஜிபிஏ கொடுத்தாங்கன்னா சிஜிபிஏ, கிரேடு கொடுத்தாங்கன்னா கிரேடு, எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அதில் டைப் பண்ணி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்டர் பர்சனல்ஸ் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் 1 and 2 அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ஆர் யூ பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸாக இருந்துச்சுன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும், அதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அந்த டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் நீங்கள் டிக் போட்டுட்டு இதுக்கான நமக்கு வந்து இதில் வந்து ஒரு இந்த கோடு மாதிரி தெரியும், அந்த கோடை நம்ம டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு
டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து அதில் என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். கிக் இயர் ஃபார் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹேவ் யூ வெரிஃபைட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆர் யூ வாண்ட் டு சப்மிட் த டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு நமக்கு வரும். இதில் வந்து ப்ளீஸ் இன்புட் த ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஆஃப் மொபைல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர், அதே மாதிரி நம்மளுடைய எந்த ஆக்ட் அப்ரண்டிஸு, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், நம்மளுடைய நேமு, அதே மாதிரி நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே. சப்மிட் ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதோட நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் இதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ட்ரேடு, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் உங்கள் மெசேஜ் வரும், உங்கள் நம்பருக்கு வர ஒன் டைம் பாஸ்வேர்டு அதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்த உடனே இதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ பேடுன்னு வரும், அதில் வந்து பே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் யூபிஐ ஆப்ஸ்ன்னு இருக்குது. கார்டு மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் எந்த கார்டு மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய கார்டு நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும், மந்த் அண்ட் இயர், சிவிவின்னு கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வேலட் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன் மூலமாக பேமெண்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மெயில் ஏதாவது பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா அதுவும் மெயில் வரும், அதனால் நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேமெண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோமா இல்லையான்னு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.